எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தந்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகரியா தீர்க்க தரிசன புத்தகம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 1097 பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 1097 பக்கம், பேஜ் நம்பர் 1097 எடுத்துக்கோங்க. 8ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போம். சம்பவிப்பதென்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக கடைசி காலத்தின் சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு தேவன் இந்த வருஷமும் இனி கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நிறைவேற போகிற சில வாக்குத்தத்த வசனங்களை கடந்த மாதத்தில் 1ஆம் தேதியில கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதோடு தொடர்புடைய வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தமும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் ஒரு விசை நான் ஜாதிகளை அசைய பண்ணுவேன், எல்லா ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் அவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள், ஸ்தோத்திரம், 16 வருடமாய் கட்ட தவறிய, விட்டுவிட்ட ஒரு காரியத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்புவதற்கு அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் மீண்டும் எழுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன வார்த்தை அதே சமகாலத்தில், ஆகாய் வாழ்ந்த அதே சமகாலத்தில் வாழ்ந்த இந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமும் கர்த்தர் அங்கே மீண்டுமாய் ஜனங்களோடு பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முக்கியமான ஒரு காரியத்தை சகரியா மூலம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சம்பவிப்பது, இனி நடக்க போது என்னவென்றால், இன் ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்னு இங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்குறீங்க? சம்பவிப்பது என்னவென்றால், நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கு. நான் உங்களை வருகிற நாட்களில் ரொம்ப உள்ள அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்க கைகள் திடப்பட கடவது. ஆமென். அல்லேலூயா. சிலர் கைப்பிடிச்சு சொல்லல, இப்ப கைப்பிடிச்சு திரும்ப சொல்லணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பி ஸ்ட்ராங். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், டோன்ட் பி அஃப்ரைட், பி ஸ்ட்ராங். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, பயப்படாதீங்க. ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நடக்க போற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தாரே, யூதா வம்சத்தாரே, இனி நடக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி சாபமாயிருந்தீர்களோ அதை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ள போகிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறார். That is the prophetical word of
திஸ் மந்த். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இனிமே கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். அப்படித்தானே? ஆசீர்வதிக்க போகிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க. ஆசீர்வதிக்க போகிறார். அப்படித்தானே? நான் அப்படி இல்லைங்கிறேன். உங்களை ஆசீர்வாதமாகவே மாற்ற போறாராம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்துக்கு சிம்பலே நீதான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு சிம்பலே நீதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல தேடி எடுத்துட்டு நான் வாசின எழுதிட்டு வந்தேன். a symbol and a source of blessing. a symbol and source of ஆசீர்வாதத்தின் அடையாளமே யார்தானா? பக்கத்துல சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் அடையாளமே யார்தான்? யப்பா என்ன சிரிப்பப்பா யப்பா. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவே மாற்ற போகிறார். உங்களை ஆசீர்வாதமாகவே மாற்ற போகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? திரும்ப வாசிங்களேன். அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு உன்னை பெருசா பெரிய ஜாதியா கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை உன் நேம நான் என்ன செய்வேன்? நல்ல பெரிய அளவுக்கு நான் பிரபலப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப முதல்ல 8:13 வாங்க. சகரியா இப்படி சொல்றேன். சாபமா இருந்தது போலன்னு இருக்குல்ல, இதுல பைபிள்ல எப்படி தெரியுமா இருக்கு? நீங்கள் சாப சொல்லாய் எப்படி இருந்தீர்களோ, சாப சொல்லாய் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே உங்களை ஆசீர்வாதத்தின் மொழியாக நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒரு சாபம்னா என்னன்னு பாருங்க. சாபத்துக்கு சொல்ல யாருதான்? நம்ம தான் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தோம். இப்போ சொல்ல போறாரு இனிமேல் ஆசீர்வாதத்துக்கு சொல்லே யாருதான் அப்படின்னா ஒரு பழமொழி மாறி, அல்லேலூயா, ஒரு முன்மாதிரி மாதிரி கர்த்தர் உங்களை எண்ணெய் வைக்க போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மீட்டுக் கொள்ளுவேன். அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்ல இருந்து மீட்டுக்கொள்ள வேண்டி இருக்குது. இப்ப நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே, உங்கள் மூலமா ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துவதற்காகவே நான் மீட்டுக்கொள்ள போகிறேன். நான் உங்களை மீட்டுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இந்த ஆண்டுல இதுவரைக்கும் இழந்த நஷ்டங்கள், இதுவரைக்கும் இழந்த இழப்புகள், இதுவரைக்கும் வந்த நிந்தைகள், இதுவரைக்கும் இருந்த சாபங்கள், இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள், இவைகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதோடு அல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக கர்த்தர் உங்களை என்னையும் மாற்ற போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்கள் கைகளை கர்த்தர் உயர்த்தி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் அது வருகிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உன் ஆசீர்வாதத்தின் சொல்லாகவே நான் மாற்ற போறேன். ஆமென். தேவ ஜனங்கள் தான், தேவ ஜனங்கள் தான். ஆனா இந்த ஜனங்கள் மேல ஒரு நிந்தை இருந்தது, ஒரு அவமானம் இருந்தது. தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே
உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். புறஜாதிகள் வந்து கேட்கிறான், உங்கள் தேவன் எங்கே? அவர் இருந்தால் வந்து ரட்சிக்கட்டும். கிதியோன் கேட்கிறான் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து, நீர் தேவனானால் எங்கள் பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே? அதிசயங்கள் எங்கே? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் கூட பல நேரங்கள்ல ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் எனக்கு இந்த நன்மை வரல, ஏன் நான் ஆசீர்வாதமா மாறல? அநேகர் நீ ஆண்டவர் ஆண்டவர்னு நீ போனியே, நீ ஜபம் ஜபம்னு போனியே, ஆராதனை ஆராதனைன்னு போனியே, நீ ஊழியம் ஊழியன்னு போனியே, ஆனா உனக்கு நீ என்னத்தை நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்கிற கேள்விக்கு என் தேவன் சொல்லுகிறார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க போறேன். நல்ல கைகளை தட்டி இனிமேல் கர்த்தர் அந்த சொல்லை மாற்றி, அந்த சாபத்தை மாற்றி கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அடையாளப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்கிற நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. உன்னை ஆசீர்வாதமாகவே இருக்கும்படி நான் உன்னை மாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நல்ல கவனிங்க. இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாரை எப்படி சொல்றார்? யாரை எப்படி சொல்றார்? யாரை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார் அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை முன்னால சொன்ன வார்த்தையை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, ஏங்க தீர்க்க தரிசனம்னா ஆச்சு அடையாளம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு அப்படின்னா சொல்றாரு என்ன? ஆலயம் கட்டப்படும். ஆலயம் கட்டப்படுகிற அந்த காரியத்துக்கு எந்த ஜனங்கள் எழும்புகிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வாதமா மாற்ற போறேன். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படியானால் இது எழுத்தின்படியான ஆலயம் அல்ல, ஆவிக்குரிய ஆலயமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரமாகிய ஆலயம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. முந்தின ஆலயம் என்பது எழுத்தின்படியான ஆலயம், பிந்தின ஆலயம் என்பது ஆவிக்குரிய ஆலயம், நம்முடைய சரீரம். கர்த்தர் சொல்லுகிறார், யார் இந்த சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் ஸ்தோத்திரம் ஏவப்பட்டு வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாகவே வைக்க போறாராம். நல்ல கவனிங்க. இனிமேல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு எந்த லெவலுக்கு போதோ அந்த லெவலுக்கு எல்லா ஸ்டாண்டர்டும் வளரும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாருங்க, அப்போ அந்த ஆலயத்தை கட்டணும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு யார் எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாகவே மாற்ற போறாராம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஏன் இந்த ஜனத்தை பார்த்து யூதா வம்சத்தார பார்த்து சொல்லணும்? ஏன் இந்த இஸ்ரவேல் வம்சத்தார பார்த்து சொல்லணும்? ஆண்டவர் சில பேரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், சில பேரை முன் குறித்து வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டு தம்முடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறார், தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார், தேவ மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த ஜனங்களை இப்ப சொல்றாரு, உன் ஆசீர்வாதமாகவே மாற்ற போறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே தன்மையிலே யார் முதல்ல வளர்ந்து மேலே வர 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 கர்த்தர் சொல்றாரு, அவங்கள ஆசீர்வாதமாகவே மாற்ற போறேன். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாம மற்ற ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு யார் வர்றானோ அவங்க யாரு அப்படின்னு சொல்லி அங்கே அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 6ஆம் வசனம். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள், எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜனத்தில், எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜனத்தில், ஏங்க கவனிங்க, நல்லா கவனிச்சு சொல்லுங்க, இந்த ஜனத்தில் எவ்வளவு பேர் ஆலயம் கட்ட வந்தாங்க? நான் சொல்லியிருக்கேன், போன வாரங்கள்ல சொல்லியிருக்கேன், ஒன்றும் கொண்டு வரல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை, எவ்வளவு பேரு? 300 பேரா? இல்ல, ஆலயத்தை கட்டதுக்கு எஸ்ரா காலத்துல எல்லாரும் வந்தாங்கல்ல, எவ்வளவு பேர் வந்தாங்க? 1000 இல்ல, நான் சொன்னேன், வாரத்தில் சொன்னேன், 50,000 பேர் வந்தாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? 50,000 பேர் அங்க இருந்து புறப்பட்டு வந்தாங்க. செருபாபேல் மூலமா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வந்தாங்க. எத்தனை பேரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவுதானா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவுதானா? லட்சோபலட்ச ஜனங்கள். ஆனா அதுல இருந்து கர்த்தர் எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தாரு? 50,000 பேர். அவர்கள் தான் சனத்தின் மீதியானவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தான் சனத்தின். அப்ப ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாரும் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். எஸ்ராவின் தலைமையில, செருபாபேலின் தலைமையில ஆலயத்தை கட்டுவதற்கு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அவர்கள் மீதியானவர்கள். அவங்களுக்கு ஒரு பேரை வைக்கிறார். என்ன பேரு? மீதியானவர்கள். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், எவ்வளவோ ஜனங்கள் இருக்கலாம், ஆனாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்றும் அதுல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கூட்டம் இந்த கூட்டம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனா கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லாரு. அப்போ மீதியான ஜனங்கள். அல்லேலூயா ஆமென். ஒரு சில கூட்டத்தார் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு நான் எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் வாசிங்க 1 அப்பொழுது ஆகாய், மைக்ல வாசிடா. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும், நல்ல கவனிங்க, நான் சொல்ற எல்லாரும் வந்துருவாங்க, தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்திலே, நல்ல கவனிங்க, எங்க தீர்க்க தரிசனம்னா முதல்ல என்னது? இவங்க எல்லாம் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? இந்த ஆகாய பைபிள் தீர்க்க தரிசின்னு சொல்லுது, சகரியாவை பைபிள் தீர்க்க தரிசின்னு சொல்லுது. இவங்க எதை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க? ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்க எல்லாம் போகணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்க எல்லாம் போகணும், அதுக்கு நான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தரப்போறேன், இப்படி நான் உங்களை நடத்த போறேன்னு சொல்றாரு பாருங்க. இவங்க தான் யாரு? ப்ராப்பர்ட். இவங்க தான் ப்ராப்பர்ட். புரியுதா? இன்னைக்கு தீர்க்க தரிசனம்ங்கிற பேர்ல குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதுங்கெல்லாம் தீர்க்க தரிசி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க நீங்க, சரியா? தீர்க்க தரிசின்னு சில பேர் இப்படி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசி இருந்தான், சபிக்கிறதுக்கு வந்த தீர்க்க தரிசி யாரு? எல்லாரும் சொல்லுங்க. பிலேயாம். பிலேயாம். அவனை பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு இடத்துல தீர்க்க தரிசின்னு சொல்லுது, ஆனா இன்னொரு இடத்துல அவன் எப்போ சபிக்கணும்னு சொல்லி அந்த ராஜா போய் கேட்டானோ, பைபிள் அவனை பத்தி சொல்லுது, அவன் குறி சொல்லுகிறவன். தீர்க்கதரிசியா இருந்தவன் எப்படி மாறிட்டான்? நீங்க பைபிளை தேடி வாசி பார்க்கணும். முதல்ல தீர்க்கதரிசின்னு அடையாளப்படுத்தின பிலேயாம் பின்பு யாராக மாறி போனான்?
இன்னைக்கு நிறைய பேர் செகண்ட் கேட்டகரியில் இருக்காங்கன்னு ரொம்ப கவனம். தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து வருதா, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து வருதா, ஆத்துமாக்களை குறித்து வருதா, தேசத்தை குறித்து வருதா? அது வராது, அது வராது. சரி, ரொம்ப உள்ள போக விரும்பல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. இந்த குறி சொல்ற ஆளெல்லாம் பக்கத்தில் வைக்க கூடாது, சரியா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நீங்க நல்ல ஆவிக்குரியவங்க, இவங்க நல்லா நல்லா நம்ம கரெக்டா தான் சொல்லுவாங்க. சொன்னா தானே உங்களை பின்னால் இழுக்க முடியும். புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குறி கேட்கலாம் போவாதீங்க தயவு செய்து, நான் சொல்லுதேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கல. அப்ப நீங்கெல்லாம் போலாம்னு இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம முன்னால ரட்சிக்கப்படாத காலத்துல தான் போய் கணக்கு கேட்க போனோம், குறி கேட்க போனோம். இப்பவும் போய் கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பிரதர், நான் இந்த தொழில் எப்படி செய்யறது பிரதர், நான் இந்த பிளாட் வாங்கலாமா பிரதர், நான் என்ன கலர் கார் வாங்கணும் பிரதர். நீ ஒன்றும் வாங்க வேண்டாம், நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிச்சுக்கிட்டு சிகரெட்டை முதல்ல நிறுத்து. நீ மறைஞ்சு மறைஞ்சு பேசிக்கிட்டு இருக்க போன முதல்ல நிறுத்து. இப்படின்னு சொன்னா அவன் தீர்க்கதரிசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கள்ள தொடர்பை நிறுத்து அப்படின்னு சொன்னா அவன் யாரு? பைபிள்ல சொன்னானா இல்லையா? அல்லேலூயா. போன்ல நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லட்டும், கிட்ட போயிட மாட்டான். இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவர்களை எழுப்பிங்கன்னு ஒரு நாள் கூட்டு வரணும்னு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. ஆமென். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. ஒவ்வொருத்தரை கையை நீட்டி சொல்றாங்களா, எம்மா கர்த்தர் உங்களை ஸ்டாண்ட் அப் சிஸ்டர், அந்த ப்ளூ கலர் சிஸ்டர், அந்த ரெட் கலர் சிஸ்டர் இன்சிடென்ட்ங்க, உங்களை கர்த்தர் இப்படி ஆக்கி உங்களை அப்படி ஆக்கி. ஒன்றும் கிடையாது. ரெட் கலர் சிஸ்டர் நேற்று யார்கிட்ட ஃபோன் பேசுறேன்னு சொல்லிட்டா அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் கூட்டு வரேன், என்ன எல்லாரும் மனம் திரும்பிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொல்லணும் தீர்க்க தரிசனம்னா. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருந்தாங்க பாருங்க. இங்க தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எதை குறித்து தீர்க்க தரிசனம்? வாசிங்க. அப்பொழுது இரண்டாம் வசனம், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை, தீர்க்க தரிசனம் சொன்னா ஆலயத்தை கட்டுற வேலைக்கு தான் சொல்லணும். அடுத்தது, அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் ஆலயத்தை கட்டுறதுக்கு பயப்படாதப்பா, பயப்படாத. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழும்பி வா. கர்த்தர் உன்னை அதுக்கு தான் கிருபை தருகிறார், கர்த்தர் உன்னை அதுக்கு தான் அபிஷேகிக்கிறார். அதனால தான் உனக்கு அந்நிய பாஷையின் அடையாளத்தோட தேவன் உன் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டு வருகிறார், உனக்கு வரங்களை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி திடன் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ தீர்க்க தரிசிகள் இதைத்தான் சொல்லி அவர்கள் எல்லாம் வழி நடத்துறாங்க. இன்னைக்கு அதே தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் சொல்லாரு, நீ எப்படி சாப சொல்லா இருந்தியோ அப்படியே உன்னை ஆசீர்வாதத்தின் சொல்லாக நான் மாற்ற போறேன். ஆனா யாரை தெரியுமா அப்படி மாற்றுவேன்? யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நிரப்பி ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முக்கியமான காரியம், நிறைய காரியங்கள் இருக்கிறது, நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நான் முதலாவது என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வேகமாக சொல்லிடுறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாம் செய்யும்படி அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம். கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்ப இந்த கடைசி நாட்களில தம்முடைய மணவாட்டி சபைக்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாரும்
யாரா மாறணுமா தெரியுமா? மணவாட்டியா மாறணுமா. கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. மணவாட்டியா மாறணுமா. அந்த சியோன் மணவாட்டி சபைதான் சியோன். அத ஆண்டவர் சொல்லாரு, இதுக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இயேசுவின் இடத்துல வந்து ஏதோ கொஞ்சம் நன்மைகளை பெற்றுக்கிட்டு கொஞ்சம் பந்தாவா வாழ்ந்துட்டு அப்படி போவதற்கு இல்லை. மணவாட்டியா என்ன செய்யணும்? உருவாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தோட தம்முடைய மணவாட்டியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. மணவாட்டி அங்கே ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இப்ப நீங்கள் நானும் மணவாட்டி தானே? கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னென்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, முதலாவது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் 3ஆம் வசனம். நான் சியோனிடத்தில் திரும்பி. நல்லா பாருங்க, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான வார்த்தை. நான் உங்களோட வாசம் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க கைகளை உயர்த்தி. நான் உங்களோட, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதை விட ஆசீர்வாதமான வார்த்தை எதுவுமே இல்லைங்க. உங்களோட என்னோட அவர் வாசம் பண்ணுவேன்னு அவர் சொல்லுவார். ஆனா இதை விட வேற என்ன மேன்மை வேணும்? கர்த்தர் சொல்லார், நான் உங்களிடத்தில் திரும்பி. உங்களிடத்தில் திரும்பி அப்படின்னா, இதுக்கு முன்னால நான் உன்னோட கூட வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் உன்னுடைய ஜீவியம் இல்லை. ஆனா இப்போ நான் என் மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு முகாந்திரத்தின் நிமித்தம் நான் உன்னிடத்துல திரும்புகிறேன். நான் உன்னிடத்துல திரும்புகிறேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இனி வரும் நாட்களில் உங்கள் பக்கமாய் திரும்புகிறார். கர்த்தர் உங்கள் பக்கமாய் திரும்புகிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களோட வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நம்பர் 1, அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புவார். மணவாட்டி சபை, மணவாட்டி எப்படி இருந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஆண்டவர் வாசம் பண்றதுக்கு இப்ப வாசல்ல நிக்கிறாரு. வாசம் பண்றதுக்கு இப்ப எங்க நிக்கிறாரு? வாசல்ல நிக்கிறார். எப்படி? இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ வாசம் பண்ணுவது என்றால் என்ன? வாசிக்க, வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று, நல்ல கவனிங்க, தேவன் வாசம் பண்ணுவேன்னு சொல்ற தேவன் வாசப்படியில நின்று அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு, நல்ல கவனிங்க, எல்லாரும் பக்கத்துல சத்தம் கேட்கா? அவர் தட்டுது சத்தம் கேட்கா? ஏமா கேட்கா? அவர் தட்டுது சத்தம் கேட்கா? சத்தம் கேட்கணும். மணவாட்டிக்கு என்ன கேட்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, மணவாட்டிக்கு என்ன கேட்கணும்? இங்க சத்தம் கேட்டுட்டுனா அவர் வரும்போது கூப்பிடுற சத்தமும் கேட்டுரும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க சத்தம் கேட்கலன்னா அவர் மத்தியாகாயத்தில் வரும்போது சத்தம் கேட்காம போயிடும். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை கேட்டு எத்தனை பேர் திறக்கிறீங்க? ஆண்டவரே, எத்தனை பேர் திறக்கிறீங்க? ஆண்டவரே, உமக்காக என் இதய கதவை நான் திறக்கிறேன். அல்லேலூயா. திறந்தால் அவனுக்குள்ள நீ. ஆண்டவர் நம்முடைய தேவன் ரொம்ப ஹானஸ்ட் காட், அப்படித்தானே? அல்லேலூயா. அவர் பாருங்க, உயிர் தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள கூடி இருக்கும்போது அந்த வீடு பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள உள்ள வந்தாரு. உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பூட்டி இருக்கிற வீட்டுக்கு உள்ள வந்து சமாதானம்னு சொன்னாரு. ஆனா அவர் உயிர் தெழுந்த பின்பு உயிர் தெழுந்ததை காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உயிரோடு இருக்கிறத காமிச்சிட்டாரு. அவங்க மூலமா சில அற்புதங்களை செஞ்சுட்டாரு, எல்லாம் நடப்பிச்சுட்டாரு. ஆனா மணவாட்டியை உருவாக்குகிற அந்த காலம், கடைசி காலம் வரும்போது அவர் டைரக்டா உள்ள வரல, வெளியே நின்று தட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே நின்று தட்டுறாரு. ஏன் உள்ள வரல? இப்போ ஓ விஷ், ஓ வில் என்ன, ஓ சித்தம் என்ன, நீ ஓபன் பண்ணா உள்ள வர்ற. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க கதவை திறந்து கொடுக்க போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமா இறங்கி வா சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. எங்க எவ்வளவு அழகான வார்த்தை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உன் வீட்டுல, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நம்முடைய வீட்டுக்கு வந்து தங்குவாரா? நம்மோடு கூட வாசம் பண்ணுவாரா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் அவன் பாருங்க ஆயக்காரன், ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து நான் உங்களோட தங்க விரும்புறேன். ஆண்டவர் எல்லா வீட்டுக்கும் போய் இப்படி தங்க விரும்பினாரானா இல்ல. சில இடங்கள்ல அவரை ரொம்ப வருந்தி கேட்டப்பறத்தான் போனாரு. தெரியுமா உங்களுக்கு? இங்க சகையுட்ட வாண்டடா சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன் தங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல அவங்க கூப்பிட போகல. ஆனா ரொம்ப வருந்தி கூப்பிட்ட பிறகு தங்கும்படி போனார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. நீங்க கூப்பிட்ட உடனே வந்துருவாரா, இல்ல வருந்தி 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 கூப்பிட்ட பிறகு வருவாரா? ரெண்டுக்கும் கேட்டகரி வித்தியாசம் இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. லூக்கா 24:49 என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா 24:49. இல்லையம்மா, 26 ஸ்தோத்திரம். வருந்தி அவர் கேட்டாங்க அப்படின்னு இருக்கு பாருங்க. 39 29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. வருந்தி ஏன் கேட்கணும்? ஏன் வருந்தி கேட்கணும்? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு எப்படி காணப்பட்டாரு? அப்புறம் போகிறவர் போல. சும்மா சாதாரணமா இல்லை. உடனே கேட்குறாங்க, இல்லை ஈவினிங் ஆயிட்டு, டைம் ஆயிட்டு, நீங்க வாங்க, நீங்க கண்டிப்பா நீங்க எங்களோட தங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வருந்தி கேட்டுக்கொண்டதினாலே அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுவேன்னு சொன்னாலும் சில காரியங்களை பார்க்குறாரு. நீ கதவை திறந்து வச்சிருக்கியா? நீ என்னை தங்க அனுமதிக்கிறியா? அல்லேலூயா. நான் தங்குவதற்கான ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு தேவன் பார்க்குறாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்பின இடமாய் என் இருதயம், ஆண்டவரே என் சரீரம், என் குடும்பம், என் வீடு மாறுவதாக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சீயோனை பார்த்து சொல்றார், இது நான் விரும்பின இடம். அல்லேலூயா, இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொல்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 28:20 சொல்லுகிறார், அல்லேலூயா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடனே கூட இருக்க விரும்புகிற தேவன், இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ரோமர் 8:31 ரோமர் 8:31 வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார் அப்படின்னா கர்த்தர் என் கூட இருந்தாரானால், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தாரானால், அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் இப்ப பாருங்க, அது இப்போ தேவன் இல்லாம இருக்குது. இப்போ ஆண்டவர் திரும்பி சொல்றாரு, நான் உங்க கூட வாசம் பண்ணுவேன். ஆமென்.
எத்தனை பேருங்க பாட்டு பாடும்போது, செபிக்கிற போது, வேதத்தை வாசிக்கிற போது, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற போது எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், அவன் காரியம் அனுகூலம் ஆயிற்று. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் ஒன்னு அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறத, என் கூட அவர் நடக்கிறத, என் கூட சஞ்சரிக்கிறத என்னுடைய கிரியைகள் வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய தொழில் வெளிப்படுத்த வேண்டும், என் பேச்சு வெளிப்படுத்த வேண்டும். நம்ம பேசும் போதே அறிந்து கொள்வார்கள் இவனோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு பழகும் போதே அறிந்து கொள்வார்கள் இவனோடு கர்த்தர் இருக்கிறார். இவனோடு தொழில் செய்தால், இன்னொரு தொழில் செய்யும் போதே அறிந்து கொள்வார்கள் இவனோடு கர்த்தர் இருக்கிறார். ஈசாக்கு போய் துறவு தோன்றான். எங்க துறவு தோன்றினாலும் அவனுக்கு மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க தோன்றினாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அப்போ பார்த்து அங்க அவங்க எல்லாரும் முட்டி மோதி பார்த்துட்டு கடைசியில வந்து சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதங்களிலே, இன வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே உங்களை நிரப்பி அவர் நம்மோடு இருக்கிறதை அவர் உறுதிப்படுத்துவாராக. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னோடு அவர் இருக்கிறத அவர் உறுதிப்படுத்துவார். அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் வசனங்களை பிரசங்கித்தார்கள். அந்த வசனத்தை பிரசங்கித்த போது அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இனி வரப்போகிற காலங்களிலே நாம் தியானிக்கிற கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறும்படி கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வார். அல்லேலூயா. என்ன நடக்கும் பாருங்க. இதே சகரியா 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. வசனம் இருக்கிறது பாருங்க. வாசிக்கலாம் 20ஆம் வசனம். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் எல்லாரும் சொல்லுங்க வருவார்கள். எல்லாரும் சொல்லுங்க. யாரு? இன்னும் பக்கத்துல இடம்லாம் காலியா இருக்கா? உங்களுக்கு பக்கத்தில் இடம் காலியா இருக்கா? இன்னும் ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. எங்க இருந்தெல்லாம் வருவாங்களா? அநேகம் பட்டணங்களின் குடிகளும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வரப்போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சிலர் வந்துருவாங்களோ நினைக்காதீங்க. இந்த இடம் எனக்கு சொந்தம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். வருவார்கள். ஆமென். ஏன் வரப்போறாங்க? இங்க ஆண்டவர் இருக்கிறது பிரத்யட்சமா வெளிப்பட போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க அடுத்த வசனம். ஒரு பட்டணத்தின் குடிகள் பாருங்க, திருநெல்வேலியை தேடி, கேடிசி நகரை தேடி, வேற ஒரு ஏரியால இருந்தெல்லாம் வரப்போறாங்க. நீங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல. அல்லேலூயா. ஆமென். மதுரையில இருந்து, தூத்துக்குடியில இருந்து, திருச்சியில இருந்து. ஆமென். இனிமேல் திறப்பின் வாசல் ஜபம்லாம் இங்க தான் நடக்கணும். ஜப தோட்டம்லாம் இனிமே இங்க தான் உருவாகணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? அல்லேலூயா. நடக்க போது பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும். அவன் பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போயிருவோம் வாங்க. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரே இருக்கு, கண்டிப்பா போயிருவோம் வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? அவன் தீவிரித்து போவோம் வாருங்கள். ஐயோ எப்படி பாருங்க, இந்த வார்த்தைலாம் என்ன நல்லா இருக்கு. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, வாங்க நாங்களும் போவோம், வாங்க நீங்களும் வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் நடக்க போகுது, சீக்கிரம் நடக்க போகுது. இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் இது சீக்கிரம் நடக்க போகுது பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுங்க. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும்
எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும். எல்லா வசனத்திலையும் பாருங்க, வருவார்கள் வருவார்கள் வருவார்கள். கையில் ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. சீக்கிரம் வருவார்கள். அல்லேலூயா. எங்க இருந்தோ பட்டணத்தின் ஆட்கள் வரும்போது நம்ம வீட்டு ஆளு வராதா? எல்லாம் முதல்ல நம்ம வீட்டாளு தான் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. வருவார்கள். அதுக்கப்புறம் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில், நல்ல கவனிங்க, யாரு? ரட்சிக்கப்படாத ஜனங்கள். நீங்க இந்த வேற ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு கூட்டு வரப்படாது. இப்போ அப்படி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஆனா இங்க புறஜாதியாரில் ரொம்ப தெளிவா போட்டார், ரட்சிக்கப்படாத ஜனங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் 10 மனுஷர். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேரு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஒரு 10 பேராவது உங்க பின்னால வருவாங்க. ஐயோ என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இந்த வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கிராமத்திலிருந்து குறைஞ்சது 10 பேர். ஒரு கிராமத்திலிருந்து 10 பேர் வந்தா அந்த 10ல 10 × 10 சொல்லுங்க. அல்லேலூயா. நடுவுக்குறிச்சியில இருந்து இன்னைக்கு வேனை காணும். ஆனா வேனு நிறைய ஆள் வரணும். அதனால தான் வேனை மாத்தணும்னு நினைக்கிறேன் சீக்கிரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேனு நிறைய என்ன செய்யணும்? ஆமா. இப்ப 10 பேர் உங்க பின்னால வர போறாங்க. இவஞ்சலிட்ட பார்த்து 10 பேர் வர போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்க போகுது சீக்கிரம். ஆமென். அவ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவாஞ்சலின் என்னையும் கூட்டு போ, என்னையும் கூட்டு போ, வா போவோம் அப்படின்னு கூட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அண்ணா நகர்ல ஆளே இல்லைன்னு சொல்லப்படாது. சாராவுக்கு பின்னால 10 பேர் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தோத்துறோம். அண்ணா நகரையே பிடிச்சு கூட்டு வந்துடணும். பைபிள் சொல்லுது பாருங்க, 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு. அப்படின்னா உங்களை பற்றி கொண்டு எப்படியாவது என்ன கூட்டு பேர் என்ன விட்டுறாத. அல்லேலூயா. வஸ்திர தொங்கலை பற்றி கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த தீர்க்க தரிசன வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும்? நல்ல கைகளை உயர்த்தி, நான் ஒரு யூதன், நான் ஒரு யூதா வம்சத்தால் இந்த சகரியா தீர்க்க தரிசியின் மூலமா இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசுகிறார். என் மூலமா குறைஞ்சது 10 பேர் யூதாவை பிடிச்சுக்கிட்டா தான் என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல அம்மட்ட சொல்லாரு, நான் உங்க கூட வாசம் பண்ணுவேன், உங்க கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்க போறாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். நம்பர் 1 வாசம் பண்ணுவேன். இரண்டாவது அதே 3ஆம் வசனம் 8:3. எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தரின் பர்வதம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரையே நான் மாத்த போறேன், உன் லைஃபையே நான் மாத்த போறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. இதுவரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. ஆனா என்னைக்கு நான் உங்ககிட்ட திரும்பி உனக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ரெண்டாவது உனக்கு ஒரு நல்ல பேர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரா? சத்திய நகரம். எருசலேம் யாரு? சத்திய நகரம். ஏலிம் சபைக்கு பேர் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, சத்தியம் நகரம். ஆமென். அப்படின்னா சத்தியத்தின்படி இருக்கிற மக்கள். அல்லேலூயா. இரண்டாவது, இவர்கள் கர்த்தருடைய பர்வதம். இவர்கள் யாரு? கர்த்தருடைய பர்வதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்துல தேவ மகிமை எப்போது இறங்கிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பர்வதத்துல எப்போது என்ன இறங்கிக்கிட்டே இருக்கும்? தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப். அந்த ஓரேப்ல தேவனுடைய மகிமை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களை கர்த்தருடைய பர்வதம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை பார்த்தாலே தெரியும் உங்க மேல ஒரு மகிமை இருக்கு.
ஆமென். ஆமா, இதுவரைக்கும் இருட்டடிச்சு போன முகம்லாம் இப்போ எப்படி ஆக போதா? 1000 வாட்ஸ், 2000 வாட்ஸ், 5000 வாட்ஸ், 10,000 வாட்ஸை போட்ட மாதிரி பிரைட் ஆக போகுது. ஆமென். பார்த்தாலே தெரிய போகுது இது கர்த்தரின் பர்வதம். ஏன்னா கர்த்தருடைய பர்வதத்துல மகிமை அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? இந்த தூங்கு மூஞ்சியெல்லாம் ஆண்டவர் மகிமையினால நிரப்ப போறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம். முதல்ல சத்திய நகரமா பேரை மாத்தி, ரெண்டாவது கர்த்தருடைய பர்வதமா, அடுத்தது அப்பா பரிசுத்த பர்வதமா. உங்களுக்கே எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை பார்த்து பரிசுத்த பர்வதமா. ஐயோ, என் பேச்சை கேட்டா, என் நடக்கைய பார்த்தா, ஐயோ என் கிட்ட ஒருத்தன் சேர மாட்டான். நான் என்ன பார்த்து ஆண்டவர் சொல்ல போறாராம் பரிசுத்த. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உண்மைன்னா இவதான், ஒழுக்கம்னா இவதான். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம்னா இவதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையிலேயே பரிசுத்த தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, அவன் பேச்சில பத்தியா எவ்வளவு உண்மையா இருக்கிறான், எவ்வளவு உத்தமமா நடக்கிறான், என்ன பரிசுத்தமா பேசுறான். ஒரு கெட்ட வார்த்தை அவன் பேச மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கெட்ட வார்த்தை அவன் பேச மாட்டான். ஏன்? இவன் பரிசுத்த. உங்களுக்கு எனக்கும் பேர் அப்படி வரப்போதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பேச கெட்ட வார்த்தை தான் எல்லாத்துக்கும் தெரியுதே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனால இப்ப பரிசுத்த பர்வதம்னு கர்த்தர் அழைக்க போறாரு. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி. முதலாவது உங்க கூட வாசம் பண்ண போறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஒரு நல்ல சாட்சியை உங்களுக்கு வைக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருடைய ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். அடுத்ததா சொல்றாரு மூன்றாவது வசனம் 4ம் 5ம். நல்ல கவனிங்க. திரும்பவும் எல்லாரும் சொல்லுங்க. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவிகளும் கிழவரும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று. அப்ப இதுக்கு முன்னால என்ன ஆச்சு? ஆண்டவருடைய ஒரு சாபம் என்ன? அங்க பிள்ளைகள் அந்த பாழாய் போன எருசலேம் தெருக்களாய் மாறிவிட்டது. அந்த எருசலேமின் தெருக்கள் எப்படி போய்விட்டது? பாழாய் போய்விட்டது. சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த, நல்ல வயதான பெரியவர்கள் எல்லாரும் அங்கும் நடந்து கொண்டிருந்த அந்த எருசலேம் வீதி இப்ப ஒருவரும் நடவாத பட்டணமாய் இருந்துச்சு. இது சாபம். அல்லேலூயா. வயசான கிழவரும் கிழவியும் கம்ப பிடிச்சு நடக்கலன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாலே சீக்கிரமா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். யார் அந்த வயசு வரைக்கும் இருக்கலன்னு அர்த்தம். இப்ப சொல்றாரு, இப்ப வேணாலும் பாருங்க, கம்ப ஊனிக்கிட்டே சபைக்கு ஒரு கூட்டம் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சர்ச்சு முடிஞ்ச உடனே பிள்ளைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடுது. அப்படித்தானே? அல்லேலூயா. எருசலேமின் தெருக்களிலே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் என்ன செய்ய போறாங்களா? அப்படியே நிறைஞ்சு இருக்குமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைஞ்சு இருக்குமா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மூன்றாவது ஆசீர்வாதம், பாழான நிலையில் இருந்த எருசலேமை மீண்டும் சீர்படுத்தி கர்த்தர் நிறைய பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பாழாய் போன சில காரியத்தை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்பி அதை ஆசீர்வதிக்க போகிறார். பாழாய் போன குடும்பங்கள், பாழாய் போன தொழில், அல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் அவர் உயிர்ப்பித்து கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், மண்மேடு மாறி கடந்த சில வீட பங்களா மாதிரி மாத்த போறாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டேல? ஆமென். மண்மேடு மாதிரி கடந்தது என்னவா மாறப்போகுது? ஒரு பூசவே முடியலையே, ஒரு கீரலை பூச முடியலையே, ஒரு தரைய பூச முடியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க வீட்டை கட்டி எழுப்ப போறாரு. பாழான நிலையில் இருந்து கர்த்தர் நல்ல நிறைந்திருக்கிற ஒரு இடமாக மாற்ற போகிறார். தெரியுமா? தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லார் நிறைந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரே கச்ச 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 தான். இனிமே
பிள்ளைகள் அப்படி தானே பாருங்க. வீட்டில் சர்ச்சுக்குள்ளே வாக்கிங் போகுது, இன்னும் எவ்வளோ வாக்கிங் போக போதோ தெரியல. பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ஸ்தோத்திரம். நிறைய அப்படியே பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுங்க. எருசலேம் அப்படி நிறைஞ்சிருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எனக்கு இடம்லாம் நிறைய தேவைப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? ஆமாம் ஆமே, அல்லேலூயா. இடம்லாம் நிறைய தேவைப்படுது. இந்த பக்கம் பூரா சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டம் நடத்தணும், அந்த பிள்ளைகளுக்கு பூரா யூத்துக்கு கூட்டம் நடத்தணும். இந்த வயசான ஆட்களை பூரா மாடி ஏற விடப்படாது. அங்கே பக்கத்துலேயே அங்கே வச்சு அவங்களுக்கு அப்பப்போ சுகர் போட்ட டீ, சுகர் போடாத டீ இதெல்லாம் கொடுத்து ஜோம் பண்ண வச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே இந்த இடம் வந்தாச்சுன்னா அப்படியே சத்திய நகரம் அப்படியே நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசைப்படுதேலா? நடக்கும் பாருங்க, நடக்கும் பாருங்க. அல்லேலூயா நடக்கும் பாருங்க. இந்த ஏரியாவே களை கட்ட போது ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும். இதுக்கு தட்டலைன்னா நீங்க எல்லாம் இருந்து. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பாருங்க, அந்த ஜங்ஷன் டவுன்ல ஒரு பரபரப்பா டிராஃபிக் ஆகும் பாருங்க. அத மாதிரி நம்ம ஏரியா டிராஃபிக்கா ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் முன்னக்கூட்டி வந்தாதான் காருக்கெல்லாம் இடம் கிடைக்கும், பார்க்கிங்க்கெல்லாம் இடம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இல்லைன்னா காரை நீங்க அங்கே விஆருக்கு பக்கத்தில் விட்டுட்டு நடந்தா வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஆசையை பத்தியெல்லாம் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எருசலேமின் தெருக்கள் நிறைந்திருக்கும். எருசலேமின் தெருக்கள் நிறைந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அடுத்ததாக 4ஆம் வசனத்துல நாலாம் காரியம் என்ன? 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமா இருந்தார். இதெல்லாம் ஓவரா சொல்லுதாரே, இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரா? இதெல்லாம் நடக்குமா? போன வாரம் வந்த ஆளே இந்த வாரம் காணுமே. இதெல்லாம் நடக்குமா? இது ஆச்சரியமா உங்களுக்கு தோணலாம். இந்த மீதியானவர்களுக்கு இது ஆச்சரியமா தோணலாம். ஆனா என் பார்வைக்கு இது ஆச்சரியமா தோணுமான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு ஒரு செகண்ட் போதும், நிரப்பிடுவாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப இங்க உள்ள கூட்டம் பூரா என்ன நினைக்க? கொஞ்சம் இது அப்படியா அப்படிதானே? அல்லேலூயா. நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமா இருக்கலாம், என் பார்வைக்கு இது ஆச்சரியமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். லேசான காரியம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியமா இருக்கிறது. சிலர் சொல்லுங்க, சொல்லுங்களேன். அல்லேலூயா. அற்ப காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒரு நாள்ல செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆச்சரியமான காரியங்கள் நடக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். திடீர்ந்தால தோத்துறோம். அந்த சிஎம்முக்கு முன்னால கான்வாய் சவுண்டு கேட்குனா எப்படி இருக்கும்? உங்களை புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சர்ச் நடந்துகிட்டு இருக்கும் போதே கான்வாய் சவுண்டு கேட்கு. கேட்கு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிஎம் வரப்போறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேலா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு அமைச்சர் அப்படியே எங்க பக்கம் வியன்ட்டு வராருன்னு வைங்க, வாங்க இந்த ஏலியமுக்கு போயிட்டு போயிரும். ரொம்ப ஓவரா இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. ஆச்சரியம் நடக்கும். நீங்க நினைக்கீங்களா? ஆச்சரியம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கூகுள நம்மள சர்ச் பண்ற காலம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேடுற காலம் வரும். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு கூட்டத்தை, மீதியான கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்றோம், கர்த்தருடைய நாமத்துல ஊழியம் செய்றோம், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஊழியம் செய்றோம். நமக்கு பர்சனல் அஜெண்டா கிடையாது, தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. அல்லேலூயா. அப்படி இருந்தா தான் நம்ம பயப்படணும். இல்லைன்னா
கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களை கர்த்தர் தருவார். இந்த வசனத்தை நீங்களும் நானும் விசுவாசிப்போமானால் ஆச்சரியமான காரியம் நடக்கும் பாருங்க. ஆச்சரியமான காரியம் நடக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அதிபதிகளை ராஜாக்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிற காலம் வரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக பாருங்க, ஸ்தோத்திரம், 10 முதல் 12 வரைக்கும். இந்நாட்களுக்கு முன்னே 2024 வரைக்கும் மனுஷனுடைய வேலையினால என்ன இல்ல? ஆமா, எண்ணத்தை தான் உழைச்சு பார்த்தா, ஆனா உழைப்புல என்ன இல்ல? பலனே இல்ல, ஆசீர்வாதமே இல்ல. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க உழைச்சு பார்த்து எனக்கு ஒரு பலனும் கிடைக்கலையே, நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனிமே விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். கர்த்தர் இனிமே பலனை தருகிற நாட்கள். அல்லேலூயா. சில பேர் நல்லா உழைச்சு பார்த்துட்டு என்கிட்ட ஒண்ணுமில்லன்னு இருக்கிறீங்க. கர்த்தர் பாருங்க, இனிமே நீங்க பலனை பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள். இனிமே உங்க உழைப்பு வீணா போகாது, இனிமே உங்க பிரயாசம் வீணா போகாது. இனிமேல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குகிற காலம். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுவரைக்கும் மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவன்களுடைய வேலையால் பலனும் இல்லை. உழுது விவசாயம் செஞ்சு பார்த்தாச்சு, ஒரு பலனும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடிய நிமித்தம் எல்லாருக்குள்ள என்ன இல்ல? சமாதானம் இல்ல. ஆமென். ஒரே நெருக்கமா இருக்கு, ஒரே பாடா இருக்கு, அதனால சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரும் இதுக்கு முன்னால எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச பொறுத்தர் பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? முறைச்சுக்கிட்டு அலைறாங்க. எப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க? முறைச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படித்தானே? சபையில் நல்லா பார்க்க பார்வையும் இருக்கு, முறைக்கிறதும் தெரியுதுல்ல? தெரியுதா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ எப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க? கர்த்தர் மாத்த போறாரு. பக்கத்தில் கைப்பிடிச்சல, கர்த்தர் மாத்த போறாரு. ஏய், முறைக்கிற கண்ணு. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் இதுவரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிக்க. ஆமென். யார் ஆதரவா இருப்பாங்க, யார் சமாதானமா இருப்பாங்க, யார் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அவன் தான் முதல்ல சண்டைக்கு வர்றான், அவன் தான் நமக்கு விரோதமா பேசுறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? இதுக்கு முன்னால வரைக்கும் அப்படி இருந்துச்சு, இப்ப என்ன சொல்ல போறாரு? இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனிமே என்ன நடக்க போகுது? விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே உன் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே உங்க உழைப்பு வீண் போவாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. இதுவரைக்கும் விதைச்சு ஒன்னும் நீங்க அறுக்கல. இதுவரைக்கும் விதைச்சு நீங்க ஒன்னும் அறுக்கல. திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்தீர்கள். ஆனா இப்ப சொல்றாரு, இனிமே விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு அவன் பலனடைந்து அவன் வர விருத்தி அடைந்தான். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 100 மடங்கு பலனடையும்படி கர்த்தர் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி இனிமே உங்க வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கனி உள்ள வாழ்க்கையா இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது கனி இருக்கா? உங்கள்கிட்ட இது வரைக்கும் பூரா பச்சையா கொப்பா நல்லா பச்சையர்னு இலையா தெரியுது. உள்ள பார்த்தா தேடி பார்த்தாலும், ஆமா, தேடி பார்த்தாலும் ஒரு பழம் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சியோனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பினதுனால இனிமே உன் வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா மாறப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் யார் அடிக்க வந்தானோ அவன் அடிக்கிறவனாய் அல்ல, ஆதரித்து அணைக்கிறவனாய் மாறப்போகிறான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்க போது, உன் சுபாவம் இப்படி மாறிட்டாப்பா, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு கனி வந்துட்டாப்பா. எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு கோபம், எவ்வளவு காரியங்களை நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த, ஆனா இப்போ நீ ஒரு அரவணைக்கிற மனுஷனா மாறிட்டே. ஒரு கனி உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கனி உள்ள வாழ்க்கை. அதுக்கப்புறம்
பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். வானம் தன் பனியை தரும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இனிமே இயற்கையும் கூட இனிமேல் நீ செய்யற காரியத்துக்கெல்லாம் எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் உண்டாக்குவார். இது வரைக்கும் நம்ம சொல்லுவோம், முன்ன போனா உதைக்கி, பின்ன போனா முன்ன போனா கடிக்கி, பின்ன போனா உதைக்கி, அப்படித்தானே? அப்படித்தானே? சாணி ஏறுனா முளம் ஏறுனா அப்படித்தானே? எனக்கு தெரிய மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமா, சாணி ஏறுனா முளம் சறுக்குது அப்படின்னா இது வரைக்கும் முன்ன போனாலும் ஒண்ணும் இல்ல, பின்ன போனாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப சொல்றாரு, இப்போ நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஆசீர்வாதமா வரப்போகுது. பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை பெய்யும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு ஆசீர்வாதம் பைபிள்ல இருக்கா? ஆமா இருக்கு. அல்லேலூயா. சொல்றாரு எல்லா அனுகூலம் தான் இன்மை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இனிமே நீங்க போறதுக்கு முன்னால உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ரெடி பண்ணி வைக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ரெடி பண்ணி வைக்க போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனிமே கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்கள்ட்ட வந்தாரு, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா? அவங்க சொன்னாங்க, பாக்கெட்டை எடுத்து காமிச்சிட்டு ஒண்ணும் இல்லை. பாக்கெட்டை எடுத்து காமிச்சிட்டு என் பாக்கெட்லையும் ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. ஒண்ணும் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் வலது புறத்திலே உங்கள் வலையை போட்டுவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போய் வலையை போட்டாங்க, மீனை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு வந்து பார்க்காங்க, ஆல்ரெடி இவர் கறி நெருப்பு போட்டு, இவர் கொஞ்சம் மீனை போட்டு, இவர் என்ன செஞ்சு வச்சிருக்காரு? இவர் சாப்பாடு கேட்டுட்டு இப்ப இவங்களுக்கு சாப்பாட்டை இவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பொரித்த மீன் கண்டம், மீன் துண்டு, இவைகள் எல்லாம் நினைச்சிருக்கிறாரு. அப்படியே பொரிச்சு ரெடியா வச்சிருக்காங்க. வந்து பார்க்காங்க, ஒண்ணும் இல்லைன்னு நம்மளே பிடிச்சிட்டு வர சொன்னாரு, ஆனா ஆல்ரெடி இப்ப நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சில காரியத்தை நீங்கள் போவதற்கு முன்பே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நல்ல கைகளை உயர்த்தி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவரை முன்குறித்ததை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இனி வரப்போகிற நாட்களிலே சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க போறார். பூமி தன் பலனை, வானம் தன் பனியை. ஆமென். ஆமாம். முன்னால நம்ம பழக்கம் எப்படி இருந்துச்சு? உப்பு விற்க போனா மழை வந்துடும், மாவு விற்க போனா காற்றடிச்சிடும், வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்துடுவோம். ஆனால் இப்போ சொல்றாரு, நீ உப்பு விற்க போனா நல்ல வெயில் அடிக்கும், வித்துட்டு வா. அல்லேலூயா. நீ மாவு விற்க போனா நான் எல்லா விண்டையும் நிப்பாட்டி வைக்கிறேன், நீ வித்துட்டு வா. ஆமென். கொஞ்சம் அனுகூலங்களை கர்த்தர் எழுதுகிறார், கொஞ்சம் அனுகூலங்களை, கொஞ்சம் சகாயங்களை கர்த்தர் தர்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போதுக்கான சில பேருக்கு ஆண்டவர் சொல்றார், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க சரியா உங்க காரியங்களில் முன்னேறுவதற்கு, முடிவெடுப்பதற்கு இது சரியான தருணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அடுத்த கட்டத்தை பத்தி நீ யோசிக்கலாம், நீ அடுத்த கட்டத்தை பத்தி நீ முடிவெடுக்கலாம், நீ காலை எடுத்து வைக்கலாம். இனிமே நீ கடல் மேல நடப்ப. கரங்களை வைத்து ஒரு அம்மே ஆமென் சொல்லுங்க. இனிமே நீ மூவ் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றார். இது உன் காலம். சீயோனுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எழுப்பிட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப எப்படி இருக்குமா? பிரயாசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை. இந்த ஜனத்தில் மீதியானவர்கள், பாருங்க, இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளை. நீங்கள் நானும் சொல்லிட்டேன், மீதியானவர்கள். அல்லேலூயா. சுதந்திரிக்க கட்டளை இடுவாராம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க எல்லைகளை நீங்க சுதந்திரிச்சிருவீங்க, உங்க எல்லைகளை நீங்க சுதந்திரிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீ சுதந்திரிச்சுக்கோ. உன் எல்லையை உனக்கு நான் என்ன சொல்றேன், அளந்து உன் கையில தந்துருவேன். கர்த்தர் உங்களுக்கு உண்டான, நான் சொல்றேன், இதுவரைக்கும் சில வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லைல்ல, இந்த வருஷம் மொத்தமா கொடுத்துருவாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சுதந்திரிக்க கட்டளை இடுவேன். ஆமென். உன் சுதந்திர வீதத்தை, உன் சுதந்திர பாகங்களை நீ பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 உனக்கு பலன் வரும். எங்க இருக்கு இந்த வசனம்? எங்க இருக்கு? ஏசாயா
சீக்கிரம் 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 எடுத்து வாசி. எத்தனாவது வசனம்? 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டந்தனையாய் பலன் வரும். நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் எல்லாரும் சொல்லுங்க உங்க பாகம். எல்லாரும் போட்டிருக்காங்க, பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. தங்கள் பாகத்தில், எல்லாரும் சொல்லுங்க உங்க பாகத்தில், உங்க எல்லையில் நீங்க சந்தோஷப்படுவீர்கள். இதுவரைக்கும் உங்க எல்லைய, உங்க பாகத்தை வேற யார் அபகரிச்சு வந்தாலும் இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போற நாட்கள் வரும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதின் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கென்று தேவன் ஒரு பாகத்தை வச்சிருக்கார், ஒரு எல்லையை வச்சிருக்கார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும், சுதந்திரிக்க கட்டளையிடுவார். ஆமென். இன்னும் சொல்லி இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆனா இது யாருக்குங்கிறது தான் அடுத்த வாரத்தில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 7ஆம் வசனத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் 7வது காரியம் 19ஆம் வசனம். சகரியா 8:19. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் நல்ல கவனிங்க. இப்ப அடுத்தால சொல்றாரு பாருங்க, இருக்கட்டும், இது வரைக்கும் போதும். நல்ல கவனிங்க. இந்த உபவாசம் உபவாசம் உபவாசம்னே வருதே, இது வரைக்கும் நீங்க இருந்த உபவாசத்துக்கு அளவே இல்லை. கைகளை உயர்த்தி. இதுக்கு ஒரு சிலர் தான் அல்லேலூயா சொல்லுவாங்க, மீதியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் உபவாசம் பண்ணவே மாட்டாங்க. சரியா சரியா? இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணின உபவாசத்துக்கு, அந்த ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது இந்த வருஷத்துல. இது வரைக்கும் உபவாச ஜெபத்துக்கு வளநாட்டுல இருந்து ஒரு அம்மா ஓடி ஓடி வருது, என்ன கிடைச்சது? வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இது வரைக்கும் உபவாசம் உபவாசம். 4வது மாசத்துல ஒரு உபவாசம், 5வது மாசத்துல ஒரு உபவாசம், 7வது மாசத்துல ஒரு உபவாசம், 10வது மாசத்துல ஒரு உபவாசம். போடு ஆண்டவரே, எனக்கு தாரும் எனக்கு தாரும் ஆண்டவரே, ஜெபத்தை கேளும் கேளும். ஒரு மூச்சு இல்ல. இப்ப சொல்றாரு, இப்ப பாரு, உன் உபவாசம் எல்லாம் இனிமே பண்டிகையா மாறப்போகுது. அப்படின்னா கர்த்தர் உன் ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கிற நாட்களாய் இந்த காலங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன் உபவாசம் இருந்து நீ ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் உனக்கு பலன் கொடுக்கிற நாட்கள் இந்த வருடம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பண்டிகைகளாய் மாறி போகுமா? ஜெபத்துக்கு பதில் வருது. ஆமென். எல்லாரும் கேட்பாங்க, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனா போதாதா? வெள்ளிக்கிழமையும் போகணுமா? வெள்ளிக்கிழமையும் போகணுமா? திரும்ப திரும்ப வெள்ளிக்கிழமை, அது சில நேரத்தில் செவ்வாய்க்கிழமை, சில நேரத்தில் செவ்வாய்க்கிழமை, சில நேரத்தில் வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கூட்டத்தை வச்சு சபையில வச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் கேட்காங்க, இன்னைக்கு உங்களுக்கு சர்ச்சா? ஆமா. இன்னைக்கு உங்களுக்கு ஜெபமா? ஆமா. இன்னைக்குமா? ஆமா. சிலர் எல்லா ஜெபத்துக்கும் வந்துருவாங்க. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் சொல்றார், அம்மா, கர்த்தர் சொல்றார், உங்க ஜெபத்துக்கு பதில் வரப்போதுமா? அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் சிலரை கர்த்தர் தாங்கி பிடிக்கிற காலம் வருது. ஆமென். இதுக்கெல்லாம் டீடைல் உள்ள இருக்கு, நான் சொல்றேன். ஃபாஸ்டிங் பிரேயர்ல தான் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது மாசம் உபவாசம்னா என்ன, 5வது மாசம் உபவாசம்னா என்ன, 7வது மாசம் உபவாசம் என்ன, 10வது மாசம் உபவாசம்னா என்னன்னு உள்ள இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்தாதான் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபத்துக்கு எல்லாம் என்ன வரப்போதா? பதில் வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் பிரத்யேகமா சொல்றாரு, கடைசி நாட்களில் உன் உபவாச ஜெபம் எல்லாம் ஒரு பண்டிகையா மாறப்போகுதுன்னு சொன்னா, இந்த உபவாசத்துக்கு நீங்க வரணுமா வேண்டாமா? எனக்கு நேத்து ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம். உபவாசத்துக்கு வராத ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
என்ன கர்த்தர் ஆச்சரியப்படுத்துறாரு. நான் சொல்றேன், வார வாரம் ஆச்சரியம் நடக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வார வாரம் ஆச்சரியம் நடக்கணும். வராத ஆட்கள்லாம் உபவாச ஜெபத்துக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆராதனையை விட உபவாச ஜெபத்துல கூட்டம் அதிகம் இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உபவாசத்து ஜபிக்கிற ஜபம் எல்லாம் பண்டிகையா மாறப்போகுது. பண்டிகையா மாறப்போகுது. ஆமேன். ஜபத்துக்கு பதில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் 8ஆம் நம்ம வாசித்தோம். 21, 22 நம்ம ஆல்ரெடி வாசித்தோம். எல்லாரும் தேடி வருவார்கள், எல்லாரும் பற்றி கொள்வார்கள். அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த கடைசி கால சபைக்கு, மணவாட்டிய சபையாகிய சீயோனுக்கு வைராக்கியம் கொண்டு சொல்றார். நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் செய்ய போறேன், நான் அவங்க பக்கத்துல திரும்ப போறேன், நான் அவங்க கூட வாசம் பண்ண போறேன், அவங்கள ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இதை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்ன தகுதிப்படுத்தணும் ஆண்டவரே? கர்த்தர் இந்த மாதத்துல உங்களிடத்துல திரும்புகிற நாட்கள். ஆமென். இந்த 8ஆம் அதிகாரத்தை திரும்ப 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 வாசிங்க. வாசிச்சு இந்த வசனத்தை எல்லாம் கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் சுதந்திரிக்க கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சரி, இப்போ உங்க கைகள் என்ன செய்யணும்? இதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு திடப்படணும். கைகள் திடப்படணும்னா எதுக்கு திடப்படணும்? ஆலயம் கட்டுவதற்கு திடப்படணும். இவ்வளவு ஆசீர்வாதம் நல்லதுதான். யாருக்கு இது? ஆலயம் கட்டுவதற்கு. தன் கைகளை யார் திடப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு. ஆலயம் என்பது என்ன? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவது. இதுதான் கர்த்தர் இதுக்காகத்தான் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்க கைகளை திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, நல்ல கவனிங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தட்ஸ் இட். அவ்வளவுதான், முடிஞ்சது. உங்க கைகள் திடப்பட கடவுதுன்னு சொல்றாருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 2 விஷயத்தை சேர்த்து செய்யணும். 1, தளர்ந்து போன உன் கைகளை திடப்படுத்தணும். 2வது, தள்ளாடுகிற உன் முழங்கால்களை நீ பலப்படுத்தணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தங்களை அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தங்கள் கைகளை திடப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவற்றை ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு யார் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு யார் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். தேவனுக்கு, மணவாளனுக்கு உகந்த மணவாட்டியாய் யார் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.